இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். ஈவினிங் வந்த உடனே அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஒரு ருசியானது, ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களோட மன வளர்ச்சியை அதிகப்படுத்தவும் நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் வரும்போது அவங்க பசியோடு வருவாங்க. அவங்களுக்கு உடலை நல்ல பலப்படுத்தக்கூடியதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸை நம்ம இன்றைக்கி செஞ்சு கொடுக்க போகிறோம். அந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எந்த வகையான காய்கறியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை பட்டாணி, கேரட், தோல் சீவி இதை நான் குக்கரில் வேக வைக்கிறேன். இப்போ டைரெக்டாக வேக வச்சாலும் சரி, இல்லைன்னா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு 2 விசில் வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா மேஷ் பண்ண போகிறோம். இப்போது இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே மாதிரியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம ஒவ்வொரு நாளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது கொடுக்கக்கூடிய பொருட்கள்லையும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறைய காய்கறிகள் சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அதிகம் தண்ணி இருக்கக்கூடாது உருளைக்கிழங்குல, இல்லைன்னா கொலன்னு ஆகிடும். இப்போ உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட் அது எல்லாத்தையும் நல்லா மசிச்சிருக்கோம். அதோட பொடிசாக நறுக்குன வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் கறி மசாலாவுக்கு பயன்படுத்தக்கூடிய கார தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா கையில் உருண்டை பிடிச்சி சின்ன உருண்டையாக, ரொம்ப பெரிய பாலாக வேண்டாம், ஒரு மீடியம் சைஸ் உருண்டை இந்த மாதிரி பிடிச்சி ரெடியாக வச்சுங்க. ஸோ குட்டியாக நம்ம செய்கிறதுனால பசங்க ஒரு 4-5 உள்ளே தள்ளுவாங்க, இல்லைனா 1 போதும் 2 போதும் அப்படின்டுவாங்க. இப்போ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஹெல்த்தியாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு, கடலை மாவு, அரிசி மாவு, இதோட கார தேவைக்கு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இதோட கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், ஓமம், இஞ்சும் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். இப்போ கேழ்வரகுல உங்களுக்கே நல்லா தெரியும், அதிகமாக நீங்கள் சிறுதானியங்களை குழந்தைங்களுக்கு அதிகமாக நம்ம சேர்க்கணும். ஸோ இப்போ ஒரு பவுலில் கேழ்வரகு மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, இதோட தனி மிளகாய்த்தூள், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பேக்கிங் சோடா, பெருங்காயத்தூள், இஞ்சி தட்டி வச்சது கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இது நல்லா இட்லி மாவு பதத்தில் இது இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இது அளவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. இப்போ 1 கப் அளவுக்கு கேழ்வரகுனா 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு, உருண்டைகளும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இது நம்ம கேழ்வரகுன்னு தனியாக பசங்களுக்கு கொடுத்தா நிச்சயமாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது கலர் ரொம்ப பிளாக்காக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்ட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஆனால் இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது, நல்லா சாப்பிடுவாங்க. இதோட சத்துக்கள் என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் சின்ன பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். கேழ்வரகுல இயற்கையாகவே இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இரத்த சோகை குழந்தைங்களுக்கு ஏற்படாது, நோயை குணப்படுத்தக்கூடியது. கேழ்வரகை நம்ம சாதாரணமாகவே சாப்பிடும்போது நம்ம உடல் நல்ல ஒரு ஓய்வாக இருக்கணும், அப்புறம் மனசு கவலையாக இருக்குது அப்படின்னாலும் இதை சாப்பிடும்போது நமக்கு அதெல்லாம் சரியாகும். தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் அவதிப்படுவாங்க. ஸோ கேழ்வரகை அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல தூக்கம் வரும். நைட் நேரத்தில் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இதை பொரிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். எந்த தானியத்தை விடவும் இந்த ராகியில் தான் அதிகமான கால்சியம், பாஸ்பரஸ் இதில் இருக்குது. அதனால் வயதானவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெண்களும் அதிகமாக எடுத்துக்கலாம். இதை இந்த ஸ்டேஜில் எல்லாருக்குமே எலும்பு தேய்மானம், உடல் வலி இதெல்லாம் ஏற்படும். அது கேழ்வரகு நம்ம அதிகமாக சேர்க்கும்போது அதோடும் குறைஞ்சிடும். இப்போ நல்ல பொரிஞ்ச எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டா டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இதில் கடலை மாவு உடம்புக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் B6 அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உடம்புல உள்ள சந்தோஷமான மனநிலையை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் இதில் அதிகமாக இருக்கிறதுனால தாராளமாக நம்ம இதை சாப்பிட்லாம். காய்கறி கலவையோட
கேழ்வரகு போண்டா டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை அழுத்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.